ஓம் சரவணபவ முருகா போற்றி. இன்னைக்கு நம்மளுடைய மகா கந்த சஷ்டி பெருவிழாவுடைய முதல் நாள் விரதம் ஸ்டார்ட்டு. எழுந்து குளிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா மழையோடு இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாளே பூஜை ரூமில் தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்படிங்கிறதால ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஃபஸ்ட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் என்னுடைய விளக்கை நான் வந்து ஏற்றிடுவேன். அப்போ தான் வந்து என்னுடைய வேண்டுதல்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வேல்மாறல் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய நெற்றியில் வந்துட்டு திருநீர் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நான் திருநீர் பூசிட்டு என்னுடைய பூஜையை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகத்தில் இருந்தேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணலாம். 7 நாட்களுக்கு 7 பொருளை கொண்டு அபிஷேகம் பண்ணலாம். முதல் நாள் மஞ்சள் அபிஷேகத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி முதல் நாளுக்கு மஞ்சள் அபிஷேகம்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரசாதமாக நெய்வேத்தியமாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தினை மாவில் நெய்யும் தேனும் நட்ஸும் கலந்து நான் வந்து பிரசாதமாக வச்சுருக்கேன். கூடவே ஒரு பால், அதாவது ஒரு கிளாஸ் பாலும் வந்து வச்சுருந்தேன். ஸோ நான் வந்து 12 மணிக்கு மேலே தான் வந்து எடுத்துப்பேன் அப்படிங்கிறதால சாப்பாடு. இன்றைக்கி என்னோடய விரதம் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை மட்டும் நம்ம உணவு எடுத்துக்கிட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் எடுத்திருக்கேன். ஈவினிங் வந்துட்டு நான் கந்தசஷ்டி கவசம் படிப்பேன். மார்னிங் வந்து நான் என்ன பாராயணம் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்புகழ், கூடவே வந்து பார்த்திங்கன்னா வேல்மாறல், சண்முக கவசம். ஸோ இது 3மே வந்துட்டு பாராயணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 108 முறை வந்து சரவணபவ எழுதுவேன். அதே மாதிரி கந்தசஷ்டி கவசம் 36 முறை எழுதுறதுக்கு சமமானது சரவணபவ அப்படிங்கிறது நம்ம திருப்பி போட்டு அந்த எழுத்துக்களை திருப்பி போட்டு எழுதுவோம் இல்லையா. ஸோ அதையும் நான் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட வேண்டுதலை வந்துட்டு வச்சுருக்கேன். நீங்களும் இப்படி தான் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் கையெடுத்துக்கொண்டு ஓம் சரவணபவ முருகா போற்றி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாவே போதும். உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக அது நியாயமான கோரிக்கையாக இருந்தது அப்படின்னா நிறைவேறும். ஸோ உங்களுடைய வேண்டுதல் எப்படி இருக்குது, உங்களுடைய இந்த ஒரு விரதம் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத முடிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்துட்டு விளக்கேற்றுவோம் இல்லையா, அந்த சரவணபவ அப்படிங்கிறதுல இன்றைக்கி சர்கோணத்தில் ஷா அப்படிங்கிற எழுத்தில் வந்து நம்ம வந்து விளக்கேற்றுவோம். இது ஈவினிங்கும் இதே விளக்கு இதே கோலத்தோடு விட்டுட்டு அடுத்த நாள் நம்ம இந்த கோலத்தை மாற்றிப்போம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்துட்டு கந்தசஷ்டி கவசம் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் நைட்டே எனக்கு தேவையான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம அபிஷேகத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வேல்மாறல், நமக்கு சண்முக கவசம் இதெல்லாமே பாராயணம் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஆரத்தி எடுத்து அன்னைக்கு காலையில் வந்து என்னுடைய பூஜையை வந்து நிறைவு செய்வேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. எனக்கு இந்த 3வது வருஷம் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறதால நான் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்களும் வந்து பண்ணலாம். ஸோ கலசத்துக்குமே வந்துட்டு நம்ம பூக்களால் வந்துட்டு அலங்கரித்து அபிஷேகம் பண்ணுறதும் ஆராதனை பண்ணுறதும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து சிலைகளுக்கு பண்ணலாம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் நான் என்னெல்லாம் பண்ணுறேன், எப்படிலாம் என்னுடைய விரதம் வந்து போகுது அப்படிங்கிறது சின்ன சின்ன விளாக் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் முடிஞ்சால் பாருங்கள். நம்ம சேனலில் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வருடம் நிறைவேறும். ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு